ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே நமக்குலாம் நெகட்டிவ்னு தான் தோணும். ஆனால் அதை ஒரு பயாலஜிக்கல் வியூவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லைனா நியூட்ரல் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு ரெண்டு இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் இதை பிரிக்கிறோம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நம்ம ஃபேமிலி, நம்ம வேலை, நம்ம எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி. இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல நியூட்ரிஷன் தேவை. நல்ல நியூட்ரிஷன் அப்படின்னா நல்ல குட் ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நல்ல தூக்கம் ரொம்பவே அவசியம். அண்ட் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமாவும் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம். ப்ளூபெர்ரி சாப்பிட்றது மூலயமா நமக்கு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் நம்ம காமனாக சாப்பிடக்கூடியது கிடையாது, பட் அதில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹார்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம அதிகமாக எமோஷன் வெளிப்படுத்தும் போது, அதாவது அதிகமாக கோவப்படுறோம் இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். படப்படன்ட்டு இருக்கிறது, இல்லைனா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது, இந்த மூலியமாக வந்துட்டு நம்ம ஹார்ட் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வைட்டமின் சி, பி வைட்டமின்ஸ், பாலேட் அண்ட் மற்ற சில மைக்ரோநியூட்ரியன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது மூலயமா சஸ்டைண்டாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. ஸோ டயர்ட்னஸை போக்கும். அது மூலயமா நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. ஃபிஷ், அதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்ம நியூராலஜிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்மண்ட்ஸ், பாதாம்லாம் கன்சியூம் பண்ணுறது மூலிமா அதில் வைட்டமின் இ, மெக்னீஷியம், ஜிங்க், இந்த மாதிரி சில நியூட்ரியன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றது மூலிமா அதில் சில வைட்டமின்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அது சாப்பிட்றது மூலயமா நமக்கு மூடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதே மாதிரி இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக அதிகமான காஃபி, அதிகமாக டீ, அப்புறம் சால்ட்டி ஃபுட்ஸ், ஆயிலி ஃபேட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு லைக் க்ரீன் டீ, இல்லை இஞ்சி டீ, இளநீ குடிக்கலாம், இல்லை லெமன் டீ. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்க உதவியாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெஸ் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட பேசுகிறது, இல்லைனா நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறது. ஸோ நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறது மூலயமாவும் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரியான தூக்கம் மூலயமா நம்ம நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். முக்கியமாக நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இல்லை சில டிசீஸ் கண்டிஷன்ஸ், இல்லை டிஸார்டர்ஸ் இதெல்லாமே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல நியூட்ரிஷன் தேவை, நல்ல சரியான தூக்கம் தேவை, அண்ட் போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.